துளசிங்க அண்ணனுக்காக உசுர கொடுப்போம்ல. கேட்டல பார்த்தல புரியுதா? நீ குரல் கொடுத்ததுக்கே இத்தனை அடி விழுதே, நான் குரல் கொடுத்தா எத்தனை அடி விழும் தெரியுமா? இந்த சவால் விடுறது செங்கல் பிரிக்கிற வேலையெல்லாம் இங்க வேண்டாம். எஸ்ஐ தானே, ஓட்டு வீட்டுல உட்காந்துட்டு இருப்பான். ஓட்ட பிரிச்சு இறங்கி அவனை போட்டலாம் நினைச்சு வந்தியா? சொந்த ஊருக்காரவன். இங்க நிக்கிறவங்க பூரா சித்தப்பன் பெரியப்பன் அண்ணன் தம்பின்னு எல்லாம் பங்காளிங்கவன். என் இமையில இருந்து ஒரு முடி விழுந்தா கூட உன் கண்ணுல கத்தி எடுத்து சோர்வீர்வானவ. ஒழுங்கா பொத்திக்கிட்டு கையெழுத்து போட்டு போயிட்டாரு. அண்ணா மீதி இருக்கிற 14 நாளும் நீ வர தடமும் தெரியக்கூடாது, போற இடமும் தெரியக்கூடாது. போற எதுவும் தப்பு நடந்து போச்சு. எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. எடுத்து சொல்லல. ஊர்காரங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கவே இல்லை. என்னையா அது? நேத்து ராத்திரி மொத்த போலீஸோட எனர்ஜி வேஸ்ட் பண்ணிருக்க. சிட்டி முழுக்க நியூசன்ஸ் கிரியேட் பண்ணி பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணிருக்க. ஐ அம் டேக்கிங் டிசிப்ளினரி ஆக்ஷன் அகைன்ஸ்ட் யூ. உன்னை நான் 10 நாள் சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். இது மேல கைய வச்சு அவங்க தப்பிச்சதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுங்க. என்னையா சொல்ற நீ? நேத்து ராத்திரி பூரா ஒண்ணுக்கு இருக்க கூட நேரம் இல்லாம 40 போலீஸ் நாய் மாதிரி சிட்டி பூரா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு கிடந்தோம். என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்கல. அடிபட்ட போலீஸ்காரங்களுக்கு கை போச்சா கால் போச்சா உசுறு போச்சான்னு கவலைப்படாம போச்சு. நைட் பூரா பார்க் பண்ணிட்டு இருக்க மனுஷனா நீ? துரைசிங்கம் அதிகமா பேசுற. சகாயம் பொண்டாட்டி மண்ணெண்ண கேன தூக்குறதுக்கு முன்னால மூக்கு வேர்த்துக்கிட்டு நீ எனக்கு போன் பண்ற? தர்வக்குள்ள ஏரியால வண்டி நிக்கிறதுக்கு முன்னால மூச்சு முட்டிக்கிட்டு என்ன வேலை செய்ய விடாம நீ குறுக்க வந்து விழுகிற? ஏயா என்ன நடக்குது? எந்த ஊரியா நீங்கலாம்? எவையா உனக்கு வேலை கொடுத்தான்? நேத்து நீ டிபார்ட்மெண்ட்டுக்கு பண்ண துரோகத்துக்கு என் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு தூத்துக்குடி டவுனுக்குள்ள ஓட விட்டு உள்ள நடுரோட்ல வச்சு வெட்டி இருப்பேன். நீ போட்டிருக்கிற யூனிஃபார்மும் இந்த இடம் மட்டும் தான் உன்னை காப்பாத்திட்டு இருக்கு. ஒன்ஸ் கேம் ஆடுறீங்க ஓச்சுறேன். என்னையா அவனுங்களை விட்டுன்னு சொன்னாங்கல்ல, நீ கேட்க மாட்டேன்ட்டல்ல. இப்போ கேடு கட்ட பயலுவ ஸ்டேஷனை உடைச்சிட்டு தப்பிச்சு போயிட்டானுவ. அதான் பெரிய மனுஷங்க சொன்னா சின்ன பயலுவ கேட்கணும். டிபார்ட்மெண்ட்டும் பப்ளிக்கும் நேத்து நடந்த கலவரம் சகாயத்துக்காக நம்பிட்டு இருக்கு. அந்த நாடகம் இன்டர்நேஷனல் கிரிமினல் ட்ரக் டீலர் உனக்கு கிலோ கணக்கில் பிரவுன் சுகர் சப்ளை பண்ணிட்டு இருக்கிற டேனிக்காக தாங்கிறது எனக்கு தெரியும். என்ன டேனி பேர் சொன்ன உடனே வள வளன்னு வசனம் பேசுற நாக்கு வலு வலுன்னு கொளருது. பாய் நீ அத்து மீறிட்ட. என் தன்மானத்தை சீண்டி பார்த்துட்ட. போலீஸ் வேலை எனக்கு தெய்வம் மாதிரி, போலீஸ் ஸ்டேஷன் எனக்கு கோவில் மாதிரி. அதை இடிச்சல நீ சட்டத்தை உடைச்சு டேனியை தூக்கிட்டு போயிருந்த கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். என் ஸ்டேஷனை உடைச்சு தூக்கிட்டு போயிட்டல. அதாயா அவன் பாஸ் பண்ண டிபார்ட்மெண்ட் ஃபைல்ல வைக்காம பத்திரமா என் பாக்கெட்ல வச்சிருக்கேன். ராணாந்தர சிங்கம் டேனி வெடிகுண்டு மாதிரி தோட நினைச்ச வெடிச்சு செதறிடுவேன். வெடிக்கிறதுக்கும் செதறதுக்கும் தீய வச்ச உடனே இலக்கலாம பாஞ்சு தீஞ்சு போற தீபாவளி ராக்கெட் நினைச்சியா? ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, கண்ட விட்டு கண்டம் குறிக்கோளோட பாஞ்சு குறி வச்சு தாக்குற அந்த ஆப்பிரிக்கா குரங்கு எங்க போனாலும் அவனை தூக்கிட்டு வந்து தொழுத்துல கட்டாம விட மாட்டேன்டா. ஏய் நான் திரும்ப வந்த உடனே தூத்துக்குடி டவுனுக்குள்ள ஏகப்பட்ட பட்டாசு வெடிக்கும். அதுல சிக்கிறவெல்லாம் சின்னப்படம் ஆயிருவீங்க. தப்பிச்சு போனது இன்டர்நேஷனல் கிரிமினல் டேனியா. நான் சொல்றேன் அந்த பாயையும் தங்கராசையும் உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. அதுல பிரயோஜனம் இல்ல சார். அரெஸ்ட்க்கு அப்புறமா கோர்ட் கேஸ்னு நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. இவனுங்களை சமாளிக்க கிளீன் போலீஸ்